Hi friends, welcome to C3 Chris Crafts and Cookery. நான் உங்கள் கிறிஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் ப்ளம் கேக் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சுகரை கேரமலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 3/4 கப் சுகர் சேர்த்து ஸ்டிர் பண்ணிகிட்டே இருந்தால் கேரமலைஸ் ஆக ஆரம்பிக்கும். கேரமலைஸ் பண்ணும்போது அடிகனமுள்ள பாத்திரம் எடுத்துக்கோங்க. பக்கத்துலேயே நின்று கையெடுக்காமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கேரமலைஸ் ஆயிடுச்சு. ப்ரௌன் கலருக்கு வந்திருக்கு. எந்த லம்ஸும் இல்லை பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த தண்ணியை கொஞ்சம் கொதிக்க விடணும். ஒரு கொதி இந்த மாதிரி வந்த பிறகு கொஞ்சம் கேரமல் வாட்டரை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அது என்ன செய்யணுன்ட்டு அப்புறம் சொல்கிறேன். அடுத்தது ஒரு பவுலில் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பிஸ்டா, வால்நட், ஆமண்ட்ஸ், கேஷ்யூஸ் அதெல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் உலர் திராட்சை கருப்பு கலர் உலர் திராட்சை தான் சேர்க்கணும். கூடையே டியூட்டி ஃப்ரூட்டி எல்லா கலர்லேயும் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கேரமல் தனியாக எடுத்து வச்சோம்ல, அது அப்படியே இருக்கட்டும். கடாயில் மீதி இருக்கிற கேரமலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிக்சட் ஃப்ரூட் ஜாம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கட்டி விழாமல் மிக்ஸ் பண்ண பிறகு 3/4 கப் ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துக்கணும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த ட்ரை ஃப்ரூட்ஸை சேர்த்துக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் 1/2 கப் சேர்த்துக்கலாம். இதோடைய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் ஆரஞ்சு தோல் இருக்குல்ல, அதை சீவி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடைசியாக 1/2 கப் செரியும் நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதி வர விடணும். இது இன்ஸ்டன்ட் ப்ளம் கேக், அதனால தான் நம்ம கொதிக்க வைக்கிறோம். மற்றபடி ப்ளம் கேக் நம்ம ஊற வச்சு செய்வோம். அந்த ரெசிபியும் நம்ம சேனலில் இருக்குது. நான் அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். அடுத்தது மிக்சியில் சில திங்ஸ்லாம் பீட் பண்ண போகிறோம். அது ஒன்றா என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. அடுத்தது 1/4 கப் அளவுக்கு ஸ்மெல் இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு பவுடர் பண்ணப்பட்ட சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் சேர்த்துட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்து மிக்சியில் அடித்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நட்ஸ் எல்லாம் கொதிக்க வச்சுருந்தோம்ல, அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது ஏன் சேர்க்குறோன்னா, அப்போ தான் அந்த நட்ஸு ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு ஒரே இடத்துல இல்லாமல் ஸ்ப்ரெட் ஆகும். அது மட்டும் இல்லை, அப்போ தான் கேக்கில் கீழே போய் தங்காது. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்சிங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் அடித்து வச்சோம்ல, அதையும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்ச கேரமலையும் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிக்காய் இடித்து பொடி பண்ணதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ட்ரை ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு சீவ் வச்சு 1/2 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஜலிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. அப்புறம் இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணும்போது கேக்குக்கு எப்போவுமே ஒரே டைரெக்ஷனில் தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது அவனை நம்ம ப்ரீஹீட் பண்ணிடலாம். ப்ரீஹீட்க்கு பேக்கிங் மோடில் வச்சு 190 டிகிரிஸ் டெம்பரேச்சர் செட் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் டைமர் செட் பண்ணி விட்டுருங்க. மீன்வைல் ட்ரே ரெடி பண்ணிக்கலாம். ட்ரே ரெடி பண்ணுறதுக்கு பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மைதா டஸ்ட் பண்ணிக்கலாம். பட்டர் பேப்பரும் போட்டுக்கலாம். ப்ளம் கேக்குக்கு கேக் பேட்டர் ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்காது. ட்ரேயில் பேட்டரை போர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டேப் பண்ணோன்னா உள்ளே ஏதாவது ஏர் பபிள்ஸ் ட்ராப் ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் வேணும்னா நட்ஸ், செரிஸ் எல்லாம் வச்சு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அவன் ப்ரீ ஹீட் ஆகி ரெடி ஆனதும் திருப்பியும் செட் பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ணிட வேண்டியதான் கேக்கு. இப்போ ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. பேக் பண்ண போகிறோம். பேக்கிங்க்கு 170 டிகிரிஸ் டெம்பரேச்சர் செட் பண்ணிவிட்டு 40 மினிட்ஸ்க்கு டைமர் செட் பண்ணி விட்டுடலாம். உங்கள் அவனுக்கு எப்படி பேக் ஆகுதுன்னு பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டைமர் செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட கேக் ரெடி ஆகிடுச்சு. அவன்லேருந்து எடுத்துடலாம். ஃபோக் அல்லது டூத் பிக் வச்சு நம்ம குத்தி பார்த்தோன்னா அதில் ஒட்டலைன்னா நம்ம கேக் ரெடின்னு அர்த்தம். ஃபோக்கில் ஒட்டலை, அதனால் நம்ம கேக் ரெடின்ட்டு அர்த்தம். இப்போ கேக் டின்லேருந்து நம்ம கேக்கை வெளியே எடுத்துடலாம். அதுக்கு கத்தி வச்சு லேசாக கார்னர்ஸ் அந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு டில்ட் பண்ணோன்னா அழகாக வந்துடும். அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய பர்ஃபெக்டான கிறிஸ்மஸ் ப்ளம் கேக் ரெடி. கொஞ்சம் ஆறினோன்னே நம்ம பீசஸ் கட் பண்ணிடலாம். உடனே சாப்பிட்றத விட நம்ம அடுத்த நாள் சாப்பிடும்போது கேக் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ஈஸியான இன்ஸ்டண்ட்டான ப்ளம் கேக் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இது போன்ற நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கிறிஸ். Until then, take care. Tata. Thanks for watching.